ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமி சொல்லுங்க சாமி. சாமி, ஐயப்பன் கிட்ட நிறைய பேர் குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. உங்களோட அனுபவத்தில் ஐயப்பன் கிட்ட எப்படி வேண்டிக்கிட்டா அவர் அந்த வரத்தை தருவார் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாமி. சாமி, நிறைய பேருக்கு பயன்படுற ஒரு விஷயத்த கேட்டீங்க சாமி. எதனாலனா ஐயப்பன் கிட்ட அதிகபட்ச வேண்டுதலே இந்த மழலை செல்வம் வேண்டி அந்த வரம் கேட்டு வேண்ட வேண்டுதல் தான் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை வரம் கேட்டு வேண்டிக் கொள்கிற சாமிமார்கள் எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கோயிலுக்கு ஸ்பெஷலாக போய் வேண்டிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இருக்கிற இடத்துல ஒரு பூஜை அறையில் கூட உட்காந்து ஐயப்பனை மனசு ஃபுல்லாக நினச்சி, ஐயப்பா எனக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு குழந்தை வரத்தை நீ கொடு, அதாவது இந்த குழந்தை தான் வேணும் அந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லாமல், ஐயப்பா உன் அருளோடு ஒரு குழந்தையை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ குழந்தை வரம் கொடுத்த அடுத்த கார்த்திகையிலோ மார்கழியிலையோ உனக்கு ஒரு மலைக்கு செல்கிற இருமுடி எடுத்து செல்கிற ஒரு சாமிமார்கிட்ட மணி கொடுத்து அனுப்புகிறேன் உன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டிக்கணும். கண்டிப்பாக அந்த ஐயப்பன் குழந்தை வரம் அருள்வார். அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் வேண்டிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே ஐயப்பன் யார் மூலயமாவது வந்து உங்களுக்கு சில தகவல்களை சொல்லுவார். என்னன்னா, ஒன்று யாராவது ஒரு டாக்டரை பார்க்க சொல்லி சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக சொல்லி சொல்லுவாங்க. அது எந்த மதத்தினரோட கோயிலாக கூட இருக்கலாம். அது ஐயப்பன் தான் வந்து சொல்கிறாருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐயப்பன் குழந்தை வரம் தருவார். சாமியே சரணம் ஐயப்பா.